ஸோ என்னென்ன பார்த்தோம்? அப்படியே ஒரு ரீகேப் பண்ணலாமா? ம். ஓகே ஜி. ஓகே. இது ப்ராடக்ட் லைனு, ப்ராடக்ட் குரூப்பு, அப்புறம் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் கிரியேஷன் பண்றது, அந்த கேட்டலாக், அப்புறம் அந்த ஏஏபிஆர்டி, அந்த டிஇஎஸ்ல வந்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ் வச்சு கண்டிஷன் கிரியேட் பண்ணுவோம். அது அப்புறம் பிஆர்எஃப் போயிட்டு அது தென் கேட்டலாக்ல போயிட்டு டிஃபைன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா லைஃப் இப்போ இது ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷ் பண்ணணும். ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷ் பண்றப்போ இது ஆயிடும். அண்ட் நம்ம கான்ட்ராக்ட் ப்ராடக்ட் கிரியேட் பண்றப்போ இந்த கேட்ல ஏஏபிஆர்டி கேட்ல என்ன கண்டிஷன் டிஃபைன் ஆயிருக்கோ அதுதான் வந்து ஃபைனலா எடுத்துக்கும். கரெக்ட். அப்புறம் அரேஞ்ச்மெண்ட் இந்த ஏ அரேஞ்ச்மெண்ட்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். அப்புறம் ஏ கஸ்டமர் அரேஞ்ச்மெண்ட்ல கஸ்டமர் அகைன்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் இருக்கும். அப்புறம் ஏ அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டேபிள்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸ். அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏஆர்ஆர்னு ஒரு டேபிள்ல போய் அப்டேட் ஆயிடும். கரெக்ட். இது எல்லா ப்ராப்பர்ட்டி கிளாஸ்க்குமே ஏ.ஏஆர் வச்சு நமக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிரும். அந்த ஐடி பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஐடி ஐஃபன் ப்ராப்பர்ட்டி நேம் ஐஃபன் டேட், லேட்டஸ்ட் எஃபெக்டிவ் டேட் வச்சு ஐடி இருக்கும். ஓகேவா? எவ்ரி டைம் அமெண்ட் பண்ணும்போது அது கிரியேட் ஆயிட்டே இருக்கும்ல டேட் வச்சு. கரெக்ட். சீக்வென்ஸ் ஒரே டேட்ல 2 வாட்டி பண்ணாங்கன்னா சீக்வென்ஸ் வந்து 1 2 ஜெனரேட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிஷன் டிஃபைன் பண்றது மட்டும் நம்ம அப்புறம் பார்க்கறோம் சொல்லியிருந்தோம் ஜி. ஆமா. ஸோ ப்ராடக்ட் கண்டிஷன் டிஃபைன் பண்றது இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க நிர்மல் கேட்டார் லாஸ்ட் அந்த சிமுலேட்டோ ஏதோ ஒன்னு சிமுலேஷன். இங்க ஸோ இந்த சிமுலேஷன் வந்துட்டு எதுக்குன்னு கேட்டீங்க. ஸோ எகைன் வந்து இட் இஸ் லைக் சிமிலர் டு நியூ அரேஞ்ச்மெண்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த நியூ ஐகான் யூஸ் பண்ணோம்னா நம்ம டைரெக்டா லைவ்ல வந்து நியூ கான்ட்ராக்ட் நியூ டீல் கிரியேட் பண்றது தான் மீனிங். ஓகேவா? அதே மாதிரி இப்போ சிமுலேட் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல போனோம்னா இட் இஸ் எ சிமுலேட்டட் அரேஞ்ச்மெண்ட், நாட் எ லைவ் அரேஞ்ச்மெண்ட். இது லைவ் டேபிள்ல வந்து அப்டேட் ஆகாது. இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டோரிங் த டீடைல்ஸ் இன்டு சிமுலேஷன் ரிலேட்டட் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஏ அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, ஏஏ டாட் சிம் டாட் அரேஞ்ச்மெண்ட் சரி ஏஏ டாட் சிம் டாட் ஏஆர்ஆர் வராது, ஏஏ சிம் டாட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஃபைல்ஸ் வரும். அந்த ஃபைல் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ அந்த சிமுலேஷன் ரிலேட்டட் ஃபைல்ஸ்லாம் அப்டேட் ஆகும். இது வந்து ரெஃபர் பண்ணலாம். நமக்கு வந்து இப்போ பேங்க்கில் வந்து கிளைண்ட் வந்து கேட்பாங்க, நான் எனக்கு வந்து இப்போது 1 மில்லியனுக்கு லோன் எடுத்தால் 10 இயர்ஸ்க்கு போகணும்னா அது எப்படி கால்குலேஷன் எப்படி இருக்கும், ஸ்கெடியூல் எப்படி டிஃபைன் ஆகிருக்குன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் அந்த ஆப்ஷனில் போயிட்டு இன்புட் பண்ணி கிரியேட் பண்ணாங்கன்னா அப்போது அந்த சிமுலேஷன் அரேஞ்ச்மெண்ட் ஓவர்வியூவில் போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக நமக்கு லைவ் மாதிரியே இருக்கும். ஆனால் சிமுலேஷன் ஓவர்வியூவாக இருக்கும். சாம்பிள் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் காட்டுறேன். இங்க கொடுக்கல, அவங்க சாம்பிள் கொடுக்கல. அப்போ இது வந்து ஆக்சுவலா கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகுதா ஜி? ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி காமிக்கும் நம்மளுக்கு. அதான் கான்ட்ராக்டே வந்து ஒரு சிமுலேஷன். எல்லா ஃபைல்ஸுமே வந்து இப்போ எப்படி ஏஆர்ஆர் சார்ஜ் இருக்கோ அந்த மாதிரி ஏஏ டாட் சிம் டாட் சார்ஜ் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அங்கிருந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே. என்ன டிஃபரன்ஸ் ஜி இதுக்கும் அதுக்கும்? அந்த அக்கவுண்டிங் என்ட்ரிஸ்ல கிரியேட் ஆகாதா? அக்கவுண்டிங் என்ட்ரிஸ் எல்லாம் கிரியேட் ஆகாது. இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். டம்மியான ஒரு கொட்டேஷன், டம்மி மாதிரி ஒரு கொட்டேஷன். கரெக்ட். ஓகே, இதுதான் நம்ம பண்ண போறோம்ன்ற ஒரு ஓவர்வியூ கொடுக்கும். இப்படி தான் இருக்கும் அந்த ஃப்ளோ. ஓகே கரெக்ட், எக்ஸாக்ட்டா. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஷெட்யூல்ஸ்லாம் இப்படி தான் விழும் அந்த மாதிரி. கரெக்ட். இப்போ இந்த டேப் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு அரேஞ்ச்மெண்ட் கிளிக் பண்ணுறது. நீங்கள் ஒன்ஸ் இன்புட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் ஆயிரும் இல்லையா? ஸோ இது அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் ஆயிரும். இது ஆத்தரைஸ் ஆகிடுச்சு இல்லை, அப்ரூவல் இருக்கு பாருங்க. இது அப்ரூவ்ன்றது அப்டேட் அக்கௌண்ட் டீடைல்ஸ். பட் ஆக்சுவல் நியூ அரேஞ்ச்மெண்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணால் நம்ம நியூ அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டி தான் ட்ரிகர் பண்ணணும். கரெக்டா? அப்போ ட்ரிகர் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் ஐஎன்ஏவில் இருக்கும், அதுக்கப்புறமா தான் ஆத்தரைஸ் பண்ணணும். இப்போ ஐஎன்ஏவில் இருக்கும்போது இந்த அன்ஆத்தரைஸ் டேப் யூஸ் பண்ணி இப்போ அரேஞ்ச்மெண்ட் ஐடி கொடுத்தா நம்ம அதை ஓவர் ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஓகேவா?
ஆத்தரைஸ்டு ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த டேப் வழியா போய் இது பண்ணணும். அதே மாரி இது பெண்டிங்ன்றது வந்து அப்போ அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் ஆயிருக்காது. ஐ மீன் ஓல்டுல இருக்கும். ஓல்டுல இருக்கும். ஸோ அப்போ ஓகே. அந்த ஓல்டுல இருக்கும்போது நம்ம அந்த டீட்டெயில் ஓவர்வியூ எல்லாம் அப்போ அப்டேட் ஆயிருக்காது. ஏன்னா ஓல்டுல இருக்கும்போது நமக்கு ஏஆர்ஆர் ஃபைல்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகாது. இது ஜஸ்ட் ஓகே. அந்த ட்ரிபிள் ஏ மட்டும் தான் ஏ அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டி மட்டும் தான் ஓல்ல இருக்கும். பட் அரேஞ்ச்மெண்ட் ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடி கொடுத்து பார்த்தோம்னா அந்த ட்ரிபிள் ஏ ரெக்கார்டுக்கு போனோம்னா இந்த பெண்டிங் டேப் யூஸ் பண்ணி போகணும். இந்த ஓகே. நியூ ஆஃபர்ஸ்ன்றது தான் நமக்கு சிமுலேஷன். ஓகேவா? இங்க பாருங்க. இந்த என்கொயரி அப்படி தான் டிசைன் ஏ ஃபைண்ட் அரேஞ்ச்மெண்ட் நார்மலா ஏஎல் அப்படின்னு இருக்கும் லோனுக்கு, அக்கௌண்ட்டுக்கு ம். ஏஆர்ஆன் இருக்கும், டெபாசிட்டுக்கு வந்து ஏடி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிமுலேஷன்ன்றதுனால சிம் டாட் இந்த மாதிரி ஒரு என்கொயரி இருக்கும். ஸோ இது இங்கே அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு ஃபைன் பண்ணோம்னா அந்த சிமுலேட்டட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும் பாரு, இவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகே. ஓகேவா? அப்புறம் அந்த ஏஆர்ஆர்ல போயிட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அது அந்த ஏஆர்ஆர் ஃபைல் வந்து ஆத்தரைஸ் ஆனதுக்கு அப்புறம் கிரியேட் ஆகுமா இல்ல அன்ஆத்லே கிரியேட் ஆயிடுமா? ஏஆர்ஆர் வந்து அண்ணாத்துலேயே கிரியேட் ஆயிரும். ஓ. சப்போஸ் அண்ணாத்துல இருந்து நம்ம டெலீட் பண்ணோம்னா அப்ப ஏஆர்ஆர் வந்து ரிமூவ் ஆயிடும்ல? ஆமாம், அது ஏஆர்ஆர்ல வந்து அது ஐஎன்ஏவில் தானே இருக்கும். ஓ, அங்கேயும் ஐஎன்ஏல தான். ஓகே. அங்கேயும் ஐஎன்ஏவில் தான் இருக்கும். ஓ. ஸோ அது லைவ் ஃபைல் கிடையாது. அது லைவ் கிடையாதா? நம்ம தான் மேனுவலா ஆத்தரைஸ் பண்ணணுமா எப்படி அது? இல்லை அது நம்ம மேனுவலாக ஆத்தரைஸ் பண்ண தேவையில்ல. நம்ம எப்போவுமே வந்து ட்ரிபிள் ஏ இந்த ஆக்டிவிட்டி நியூ அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, இது போடும்போது அந்த ட்ரிபிள் ஏ ஆத்தரைஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லா சைல்டு ஃபைல்ஸும் அப்டேட் ஆத்தரைஸ் ஆயிரும். நம்ம அதெல்லாம் எதுவுமே போய் பண்ண தேவையில்ல. ஓகே. அந்த ஓகே. மாதிரி பண்ணவும் முடியாது. ஓகே. ஈவன் இப்போ அக்கவுண்ட் கிரியேஷன் கூட இங்கேயே வந்து இதுக்கான அக்கவுண்ட் ஆமா. கிரியேட் ஆயிட்டு ஐஎன்ஏல இருக்கும். ஸோ இது ஆத்தரைஸ் பண்ணும்போது அந்த அக்கவுண்ட்டும் ஆத்தரைஸ் ஆயிடும். ஸோ கரெக்ட் அந்த மாதிரி தான். சரி. ஓகே. ஓகே. அக்கவுண்ட் ஆக்சுவலாக நமக்கு ஐஎன்ஏவில் இருக்காது. அக்கவுண்ட் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் ஆன உடனே அது அக்கவுண்ட் கிரியேட் ஆயிரும். ஐஎன்ஏவிலே அது கிரியேட் ஆயிரும். டெலீட் பண்ணோம்னா அது டெலீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அரேஞ்ச்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுமா, இல்லைனா ஏதாச்சும் ஹிஸ்ட்ரிக்கு மூவ் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் ஐஎன்ஏவிலே அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். சரி. சரி. ஸோ இது சிமுலேஷன். ஓகேவா? இது இப்படி தான் இருக்கும். இந்த ஓவர்வியூவில் பார்த்தோன்னா சிமுலேட்டட்னு இருக்கும். இந்த என்கொயரி அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் பாருங்க லைவ் மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எல்லாம் எப்படி இருக்குன்னா சிம்ல இருக்கும். ஓகே. மேஜரா டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த சிமுலேஷனுக்கும் ஆக்சுவல் ப்ராடக்ட்டுக்கும் அக்கவுண்டிங் என்ட்ரிஸ் மட்டும் போகாது. ஆமா, கரெக்ட். பாத்தீங்களா? ஏ டாட் ஏஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு பதிலா என்ன இருக்கு? ஏ டாட் சிம் டாட் அக்கௌண்ட் இருக்கும். ஓகே. இந்த ஃபைல்ஸ்க்கு எல்லாமே வந்து ஏ டாட் சிம் டாட் வச்சு இருக்கும். ஸோ இது சேம், எல்லாமே சேம். இந்த ஐடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து சிமிலர் டு லைவ். பட் ஒன்லி திங் இஸ் டிஃபரெண்ட் ஃபைல்ஸ், டிஃபரெண்ட் டேபிள்ஸ். கரெக்ட். ஓகே. புரியுது. ஸோ இது வந்து சிமுலேஷனுக்கு. சிமுலேஷனுக்கு எப்படி இருக்கும்னா ஏ டாட் சிம் டாட் ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ வந்து 50,000க்கு ஏதோ லோன் போட்டிருக்காங்க. இது ஆமாம், லெண்டிங்கோட ஐடி. ஸோ இங்கே பார்த்து ஸ்கெடியூல் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காட்டும். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ஓகே, இந்த சிமுலேஷன் எல்லாம் ஓகே, பக்காவாக இருக்குன்னா லைவ் போட்டுப்பாங்க, லைவ் டீல். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே எல்லா கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதையே நம்ம லைவுக்கு மூவ் பண்ணலாம். Instead of creating one more new loan or deposit, we can use the same ID and we can move it to live. ஓகே. ஸோ அப்போ இது வந்து சிம்ல இல்லாமல் லைவ்க்கு மூவ் ஆயிடுச்சுன்னா அப்போ இட் வில் பிஹேவ் லைக் நார்மல் லைவ் கான்ட்ராக்ட். அது எப்படி பண்ணுறதுன்னா சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க ஜி. அதான் எப்படி பண்றது? அது எப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது சிலதெல்லாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இது எடிட்டு. ஸோ நம்ம இதில் எடிட்டு, இது வந்து எக்ஸிக்யூட்டு, அவ்வளோதான். இது நியூ இருக்குது, நியூ சிமுலேஷன் கேப்சர். ஆக்சுவலாக இப்போது நான் இன்னொரு பேசிக்காக கேட்குறேன். என்னென்னா இப்போது நம்ம நியூ அரேஞ்ச்மெண்ட் போடணும்னா என்ன அப்ளிகேஷன், ப்ரைமரியாக என்ன அப்ளிகேஷன் இருக்காராகும்? ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் நான் சொல்லலாம், டைரெக்டாக இன்டைரக்டாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். கரெக்டா? ஸோ ட்ரிபிள் ஏ தான் நமக்கு. ஆமாம். ட்ரிபிள் ஏ அப்ளிகேஷன் தான் வந்து
நியூ அரேஞ்ச்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா இதில் தான் போயிட்டு நம்ம இது ஜஸ்ட் அப்ளிகேஷனு நம்ம மெனுவில் போனோம்னா இங்கே ப்ராடக்ட் கேட்லாக் அங்கேருந்து போனால் அங்கே ட்ரிபிள் ஏதாவது வெர்ஷன் தான் ட்ரிகர் ஆகும் எகைன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி சிமுலேஷனுக்கு போகணுன்னா அது வந்து ஏஐ சிமுலேஷன் கேப்சர் அப்படின்றது ஒன்று ட்ரிகர் ஆகும். ப்ராடக்ட் கேட்லாக் இது நம்ம எந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாலும் அதோட காப்பியா எடுத்து அந்த சிமுலேட்ல போட்டுருமா ஜி? கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லெண்டிங் இருக்குது, ஸ்மால் பிஸ்னஸ் லோனு. இதில் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் லோனு ஆர் புள்ளி நெகோஷியபிள் லோன் ஏதோ ஒன்று சிமுலேட் கிளிக் பண்ணுறோம். இது கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நமக்கு ஏஐல நியூ அரேஞ்ச்மெண்ட் கிளிக் பண்ணால் இந்த இது கிளிக் பண்ணால் ஏஐ அரேஞ்ச்மெண்ட் கிளிக் பண்ணுறோம், அதையும் கிளிக் பண்ணுறோம். இங்கே பண்ணீங்கன்னா இது என்ன பாருங்க, ஏஐ டாட் அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டி கம்மா ஏஐ. ஓகேவா? இது வந்து ட்ரிபிள் ஏ. நம்ம வந்து எல்லா லைவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் தான் ட்ரிகர் ஆகும். இதுதான் நம்மளுடைய ப்ரைமரி அப்ளிகேஷனு. இதே மாதிரி நம்ம சிமுலேஷனுக்கு போனோம்னா அப்போ வந்து ட்ரிபிள் ஏ கிடையாது, இட் இஸ் சிமுலேஷன் கேப்சர், ஏஏ டாட் சிமுலேஷன் டாட் கேப்சர் அப்ளிகேஷன். ஓகேவா? ஓகே. அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா ஏஏ சிம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஏஏ சிமுலேஷன் கேப்சர் இங்கே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனால் எகைன் நியூ இயர்ல செலிப்ரேட் பண்ணீங்களா? போச்சு ஜி. 3 நாள் ஃபாஸ்டா போயிடுச்சு. நீங்க எங்க ஜி? சென்னை தானா? இல்லை, பெங்களூர். முன்னாடி பெங்களூரா? சென்னையில் இருந்தேன், ஓ அப்புறமா 2014 மூவ் ஆயிட்டேன் பெங்களூர். பெங்களூர்ல எங்க ஜி? பெங்களூர் டெமினஸ் ஆஃபீஸ் பார்த்துருக்கீங்களா? இல்ல. சரி, ஓகே. டைரி சர்க்கிள் தெரியுமா? எனர்ஜி டைரி சர்க்கிள். இல்ல ஜி. ஓகே. அப்போ பனார்கட்டா ரோடுன்னு ஆமா, பனார்கேட் அந்த கேஎஸ்ஆர் பெங்களூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கமர்ஷியல் ஸ்ட்ரீட் அது மாதிரி தான் தெரியும். பனர்கேட் அந்த பார்க் வந்தோம் ஒரு வாட்டி. பனார்கட்டா பார்க் இல்லையா? பார்க் போனோம்னா நீங்க வந்து பெங்களூர் வந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. பனார்கட்டா பார்க் போனோம்னா நீங்க அந்த டைரி சர்க்கிள் கிட்ட, இப்போ சென்னையில இருந்து வர்றீங்க அப்படின்னா டைரி சர்க்கிள் கிட்ட லெஃப்ட் எடுக்கணும். ஓகே. அதுதான் மைசூர் பனார்கட்டா போற ரோடு. வழி இல்ல அது? ஓகே. மைசூர் வழியாகவும் போகலாம், மைசூர் ரோடு வழியாகவும் போகலாம். பட் இங்கே பெங்களூர் வந்துட்டு போனீங்கன்னா பனார்கட்டா பார்க் போகணும், நேஷனல் பார்க்கு, இந்த ஜூலாம் இருக்கு இல்லையா? ஓகே. ஆமா இங்கே ஆமா. போனோம்னா டைரி சர்க்கிள் வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 25 கிலோமீட்டர்ஸ். அந்த நீங்க அங்க போய் செட்டில்டா ஜி இங்க இருந்து? ஆனா நேட்டிவ் தமிழ்நாடு தானே? நேட்டிவ் தமிழ்நாடு தான், கிருஷ்ணகிரி பக்கம். பட் இங்க ஓ இப்போ கிருஷ்ணகிரியா? இங்க ஆமா அங்க இருந்து பக்கத்துல தான்ல. ஆமா அங்கேருந்து எனக்கு பக்கம் தான். கிருஷ்ணகிரியில கூட இல்லை, இன்னும் கிருஷ்ணகிரிக்கும் ஓசூருக்கும் சென்டர்ல இருக்கேன். ஓ ஓகே ஓகே. ஆனா நீங்க டெம்னோஸ் வந்து சென்னை தான் ஒர்க் பண்ணீங்கல்ல? டெமினோஸ்ல இருக்கும்போது சென்னை தான். டெமினோஸ் பெங்களூருக்கு தான் மூவ் ஆனது ஆக்சுவலா. நான் அதுக்கப்புறமா அங்கிருந்து லீவ் ஆயிட்டு. ஓ நீங்க இங்க எப்ப ஜி வந்தீங்க பேங்க்குக்கு? பேங்க் டெக் இப்போ 1 இயர் ஆகுது. ஓ இப்பதான் 1 இயர் தானா? ஆமா 1 இயர். ஓகே ஓகே. டெம்னோஸ் வந்து டைரக்டா இங்க ஜி? இல்ல டெமினோஸ்ல இருந்து இங்க வரல. டெமினோஸ்ல இருந்து நான் வேற ஒரு இதுக்கு போயிட்டேன். பேங்க் ஆக்சுவலா ஒரு கன்சல்டன்சி போயிட்டு அங்க பேங்க்ல இருந்தேன். ஓ சிங்கப்பூர்ல இருந்தேன். இங்க டைரக்டா வர முடியாதுல? வரலாமா பேங்க் டெக்குக்கு? பேங்க் பார்ட்னர் டெக்குக்கு தானே நீங்க? இல்ல, பேங்க் டெக்குக்கு டைரக்டா டெமினோஸ்ல இருந்து அபிஷியலா வர முடியாது, ஏன்னா பார்ட்னரு. மேபி ஏதாச்சும் அப்படி இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலாம். ஓகே ஓகே. நார்மலா ரூல்ஸ் படி வரக்கூடாது. ஆமா இவங்க இது போட்டிருப்பாங்க அக்ரிமெண்ட். ஆமா அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, அதனால. பட் சில பேர்ல வர்றாங்க, எடுக்கிறாங்க. அது என்ன சொல்றது, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். டெமினோஸ்ல தேவையில்லை அப்படின்னும் போது எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெமினோஸ்ல ரொம்ப டிபெண்ட் இருக்கும்போது அங்க போட்டுட்டு இங்க வந்தோம்னா அப்போ கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க.
ஓகே அந்த மாதிரி. இவங்க அபிராமில டைரக்டா தான் வந்தாங்க டெக்னாஸ்ல இருந்து இங்க டைரக்டா. அது அப்போ அப்போ பார்ட்னர் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ பார்ட்னர் இருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஒன்றும் பெருசா இப்பதான் கொஞ்சம் நிறைய இது ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க போல. ஆமா. அப்போ அந்த அளவுக்கு அதான் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா முன்னாடில இருந்தே டைரக்டா வர மாட்டாங்களா ஜி? எல்லாருமே வந்து டெம்னோஸ்ல இருந்து போனாங்கன்னா வேற ஏதாவது சின்ன கன்சர்ன் போயிட்டு தான் அதுக்கப்புறம் பார்ட்னர் கம்பெனி ஜாயின் பண்ணுவாங்க 6 months கழிச்சு. ஆமா அந்த முன்னாடினா இப்போ சிடிஎஸ் அந்த மாதிரிலாம் சிடிஎஸ், கேப்ஜெமினி, டெக்கம்லாம் வர மாட்டாங்க. அவங்க ஏதாவது நிறைய பேர் அந்த ஐடிஎஸ்எஸ் இல்லைன்னா இன்னொரு ஏதோ 2-3 இருக்கும். அங்க 2-3 போயிட்டு இருக்கும். ஒரு ஆமா 6 நிறைய months இருக்கு கண்ணாப்பின்னு நிறைய இருக்கு. போயிட்டு சில பேர்லாம் அந்த HCL ஏதோ ஒரு இதுல பார்ட்னர் இல்லாத கம்பெனிக்கு போயிட்டு அப்புறம் இங்க கம்பெனிக்கு வருவாங்க. போயிட்டு ஆமா அப்புறமா பார்ட்னருக்கு வருவாங்க. இப்போ ஆனா நிறைய வந்திருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா முன்னாடி என்னோட மேனேஜர் பாத்தீங்கன்னா டெமினோஸே வந்து கேப்ஜெமினிக்கு ஒரு 40 பேர் அனுப்பிச்சு வச்சாங்க போல. ஒரு 10-15 years 12 yearsக்கு முன்னாடி. அதுல கரெக்ட். வந்து அப்போ ஒரு இது வந்தது. அப்போ ஒரு என்னது ரெசிஸ்டன் வந்தது அப்போ. அந்த மாதிரி ஏதோ சொன்னாரு அவரு. ஆமா நான் அப்போ டெம்னஸ்ல தான் இருந்தேன். ஆனந்த் ராஜகோபாலன் சொல்லிட்டு ஒருத்தர். ஆனந்த் ராஜகோபாலன் அந்த டைம்ல வந்து அவர் கேப்ஜெமினி வந்தாரு. கேப்ஜெமினில தான் இருக்காரு. கேப்ஜெமினி தான் இருக்காரா தெரியல எனக்கு யாருன்னா. ஏன்னா அவர் அந்த 40 இது அவர் தான் சொன்னாரு எனக்கு. ஏன்னா முன்னாடி இதுல அவர் தான் மேனேஜரு. அப்போ அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி டெமினோஸ்ல இருந்து ஒரு 40 பேர். நான் கேட்டேன். அப்பதான் சொன்னார் இல்லப்பா நாங்க டைரக்டாவே டெமினோஸ்ல இருந்து இங்க வந்துட்டோம். அதான் அவங்க அப்போ 2010 சிடிஎஸ் ஏதோ கொஞ்சம் சொன்னாரு. பேரு கேப்ஜெமினிக்கு கொஞ்சம் பேரு எல்லாம் வந்து அப்போ அங்க இருந்து அனுப்பணும்னே அனுப்பி விட்டாங்க. ப்ராஜெக்ட் வந்து மற்ற இடத்துல வந்து இருந்தது. அப்போ டெமினோஸ்ல இருந்து ஆள் தேவை அப்படின்ட்டு அவங்க அங்க வந்து யாரெல்லாம் இப்போ ப்ராஜெக்ட்ல இல்லாம இருக்காங்களோ அந்த மாதிரி பார்த்து அனுப்பி விட்டாங்க. ஓ சரி சரி. ஓகே. சரி ஓகே. இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம் சிமுலேஷன் கேப்சர் இல்லையா? இப்போ சிமுலேஷன் கேப்சர்னும் போது சிமுலேஷன் டீல்னும் போது நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அப்ளிகேஷன் வழியா நம்ம வந்து சிமுலேஷன் டீல் போடுறோம்னா ஏஐ சிமுலேஷன் கேப்சர். ஓகேவா? ஏஐ அரேஞ்ச்மெண்ட். அது ஏஐ அரேஞ்ச்மெண்ட் ஆர்கிடெக்சர், ஏஐ அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டி, சாரி ஏஐ அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டி ட்ரிபிள் ஏ. ஓகேவா? இது வந்து ஏஐ சிமுலேஷன் கேப்சர். ஆமா. இது போடும்போது இது அகைன் நம்ம லைவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன இதுவோ அதே தான் இன்வோக் பண்ணோம். எல்லா ஃபீல்ட்ஸ் எல்லாமே சிமிலர். ஓகேவா? பட் நமக்கு சில ஒரு கீ ஃபீல்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன் மட்டும் வேற வேற. இந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே இது சொல்கிறேன். இது எங்கே கான்ஃபிகர் ஐ திங்க் நிர்மலுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எங்கே கான்ஃபிகர் ஆகிருக்கும்ன்ட்டு நான் இதுக்கு கண்டிஷன்ஸ் போகும்போது காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஐடி எல்லாம் சிமிலர் டு லைவ் அரேஞ்ச்மெண்ட்டு. இங்கே பாருங்கள். இங்கே வந்து சிமுலேஷன் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இருக்கும் ஏஎஸ்சிம் ஆர் அப்படின்ட்டு. இது வந்து ஏஎஸ்சிம். ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸ் வந்து ஏஎஸ்சிம் ஆர்னா இந்த ஆர் வந்துச்சுன்னா இது ரன்னர் ஐடி அப்படின்வாங்க. சிமுலேஷன் ரன்னர் sim.run.reference இந்த ஃபீல்டு. ஓகேவா? இந்த ஃபீல்டு ஒரு நமக்கு aa.simulation.runner அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் இந்த ஐடி இதுதான் ஐடி, அதனோட ஐடி. அந்த ஐடியில் வந்து இது கமிட் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷனில் இந்த ஐடி வச்சு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஓகே. சிமுலேஷன் ரன்னரில் என்ன இருக்குன்னா இந்த சிமுலேஷன் நார்மல் லைவ் போயிட்டா நமக்கு என்ன கமிட் பண்ண உடனே எரர் இருந்தால் சொல்லும். இல்லைன்னா அது எரர் சால்வ் பண்ணிட்டோன்னா கமிட் ஆயிரும், ஆத்தரைஸ் பண்ணுறோம். இதில் வந்து என்னென்னா சிமுலேஷன் ரன்னர்ன்றது நம்ம கமிட் பண்ண உடனே இங்கே ஒரு பாப்பப் வரும் ப்ராசஸிங்கா அப்படின்ட்டு. ஓகேவா? அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் aa.simulation.service அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும். ஓகேவா? ஏஐ சிமுலேஷன் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா அந்த சர்வீஸ் வந்து ஒரு சில டாஸ்க் பண்ணும். கரெக்டாக வந்து என்ன நம்ம இது கமிட் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா நார்மலாக ஒரு பேக் எண்டில் ஒரு ஃபைல் இருக்கும்.
என்ன ஃபைல்னா ரொம்ப ஏ டாட் ஏ சிமுலேஷன் கேப்சர் இதுதான் மெயின் ஃபைல் டு கிரியேட் ஏ சிமுலேஷன் டீல். ஓகேவா? அந்த பேக் எண்ட் ஃபைல் என்னன்னா ஏ டாட் சிமுலேஷன் டாட் சர்வீஸ் டாட் ப்ராசஸ். என்னமோ நல்லா இருக்கும். சரி, அது வேணுமா நான் பார்த்து சொல்கிறேன். ஏஏ சிமுலேஷன் சர்வீஸ் டாட் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. அது பேக் எண்டில் நீங்கள் லிஸ்ட் போட்டிங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்போதைக்கு நான் இப்படி வைக்கிறேன் டாட் ப்ராசஸ் அப்படின்ட்டு. அந்த ஏஏ சிமுலேஷன் சர்வீஸ் ப்ராசஸ் அப்படின்ற இந்த பேக் எண்ட் ஃபைலில் நம்ம இந்த இது கமிட் பண்ண உடனே, இந்த சிமுலேஷன் டீல் கமிட் பண்ண உடனே இந்த ஏஆர்ஆர் ஃபைல்ஸு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இந்த இதில் ஸ்டோர் பண்ணோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த ஒரு ஜென்ரிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பேக் எண்ட் ஃபைலில் வந்துட்டு அப்டேட் பண்ணி வச்சிடும். ஓகேவா? நம்ம சர்வீஸ் ரன் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் ஃபைல் சரி ஏ சிமுலேஷன் சர்வீஸ் டாட் டீடைல்ஸ் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபைலை வந்துட்டு ரீட் பண்ணி அந்த சர்வீஸ் இந்த ரீட் பண்ணி நமக்கு அது வந்து பேக் எண்டில் வந்து ப்ராசஸ் பண்ணி டீல் வந்து அப்டேட் பண்ணிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இட் மீன்ஸ் இந்த சர்வீஸ் கரெக்டாக இந்த ஃபைலை ரீட் பண்ணி கோரில் இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஏஏ டாட் சிமுலேஷன் டாட் ரன்னர் இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன் ஐடி, அந்த ஃபைலில் போயிட்டு ஏ சிமுலேஷன் சர்வீஸ் ரன்னரில் போயிட்டு சக்ஸஸா ஃபெயிலரா அப்படின்ட்டு அப்டேட் பண்ணிடும். காட்டுறோம். இவர் வேற அனதர் கால் குயிக் கால் அப்படின்ட்டு ஒரு செகண்ட். மனோகராஜ் அவர் தான் ஆயுதுரை குயிக் கால் வித் ஓகே, எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு. there is some confusion in another call, give me some time. ஓகே, ஆல்ரெடி இருக்கிற ஒரு சிமுலேஷன் ஓபன் பண்ணிடுறேன். இங்க இருக்கு பாஸ்கெட் கீழ வச்சிருங்க பாஸ்கெட். சிமுலேஷன் ஓவர்வியூ இல்லையா, இதனுடைய சிமுலேஷன் ரன்னர் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு இருக்கு. நமக்கு ஒரு பாப்பப் அந்த ஏ சிமுலேஷன் கேப்சர் கமிட் பண்ண உடனே ஒரு பாப்பப் வரும், ப்ராசஸிங் அப்படின்ட்டு. அந்த சர்வீஸ் ஓடி ரன் ஆயிடுச்சு, எதுவும் எரர் இல்லாமல் ரன் ஆயிடுச்சுன்னா இங்கே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அப்போ நமக்கு சிமுலேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் ரன்னர் ஃபைல். ஓகே, இந்த ஐடி தான் அங்கே நம்ம கேப்சர் போடும்போது சிம் ரன் ரெப் அப்படின்றது அப்டேட் ஆகும். ஓகேவா? இது ஆட்டோ அப்டேட் ஆயிடுமா ஜி? இந்த ரன்னர் ரெஃபரன்ஸ் வந்து ஆமா, இதெல்லாம் இது ஆட்டோ அப்டேட் ஆயிரும். கரெக்ட். ஓகே 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 ஓகே. ஓகேவா? இங்க பாருங்க எக்ஸிக்யூட் எஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? எக்ஸிக்யூட் எஸ்ன்னு என்ன மீனிங்னா, எக்ஸிக்யூட் எஸ் நோ, எக்ஸிக்யூட் எஸ்னா இது சிமுலேஷன்ல இருந்து லைவ் பண்ணிரலாமா அப்படின்றது மீனிங். ஒரு செகண்ட் இங்க பார்க்கலாம். ஆட்டோ ரன் இங்க பாத்துங்க. ஆட்டோ ரன் நம்ம பேக் போடுறோம். இங்க ஆட்டோ ரன் சிமுலேட்னு இருக்கு இல்லையா? ஆட்டோ ரன் சிமுலேட்னா நம்ம சிமுலேஷன் மோட்ல கிரியேட் பண்றதுன்னு மீனிங். இதே இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பை டிஃபால்ட்டா ஆட்டோ ரன் சிமுலேட்னு வருதா? எடிட்டபிளா இருக்குன்னு நான் நினைச்சேன். ஓகே, இது அவங்க பை டிஃபால்ட்டா அப்படிதான் செட் பண்றாங்க, ஆட்டோ ரன்ன்றது சிமுலேட்னு. ஓகேவா? ஸோ இது சிமுலேட் ஆயிரும். சிமுலேட் ஆயிட்ட பின்னாடி இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் இல்லையா? இங்க போயிட்டு நம்ம இதை எடிட் பண்ணி, சரி எடிட் பண்ணா லாக்ட் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஓபன் பண்ணி இதை இங்க போயிட்டு டைரக்ட் எக்ஸிக்யூட் வந்து எஸ்ன்னு கொடுத்தோம்னா இது லைவ் மூவ் ஆயிரும். ஓகே ஓகே. எஸ்ன்னு கொடுத்துட்டு கமிட் பண்ணணும். கமிட் பண்ணி மறுபடியும் சிமுலேஷன் சர்வீஸ் ரன் பண்ணணும். ஓகேவா?
ஸோ பண்ணோம்னா இங்க இதை எக்ஸிக்யூட் எஸ்ன்னு கொடுத்தாலே இதுல சிமுலேஷன் ரிலேட்டட் கிரியேட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே அதோட ரெஸ்பெக்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ப்ராடக்ட் லைவ் ஃபைல்ஸ்க்கு வந்து கிரியேட் ஆயிடும். கரெக்ட். ஏஆர்ஆர் சிம் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த டேட்டால ஏஆர்ஆர் ஃபைலுக்கு வந்து காப்பி பண்ணிடும். ஓகே ஸோ லைவ் டேட்டா கிரியேட் ஆன உடனே நமக்கு வந்து லைவ் அரேஞ்ச்மெண்ட்ல அப்டேட் ஆயிரும். ஓகேவா? ஆனா இது எல்லாமே டுடே டேட்டுக்கு மட்டும் தான் கிரியேட் ஆகுமா, பேக் டேட்டுக்குமே கிரியேட் பண்ண முடியுமா அஜய்? ஐ திங்க் இது எல்லாமே இருக்கு நமக்கு, சிமிலர் டு லைவ் அரேஞ்ச்மெண்ட் தான். ஓ இது இந்த டேட்டு ஓகே இங்க நீங்க போயிட்டு எது டேட் வேணாலும் இது பண்ணிக்கலாம், எஃபெக்டிவ் டேட். ஓகேவா? ஓகே ஓகே அஜய். ஸோ அது பிரச்சனை இல்லை. ம் ஸோ இதுதான் வந்து சிமுலேஷன். ம் சிமுலேஷன் வந்து இட் இஸ் ஏ மார்க் அரேஞ்ச்மெண்ட், அவ்வளோதான். ஓகே இதை மார்க் அரேஞ்ச்மெண்ட். ஆனால் ஒரு பேங்க்ல இதுலயே நிறைய பெரிய டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓ என்னன்னா சிமுலேஷன் பண்ணிட்டு அங்கிருந்து அதுக்கு ஏதாச்சும் பண்ணி அதை லைவ் கிரியேட்னு போகிறது, அந்த மாதிரி எல்லாம் இதை பண்ணியிருப்பாங்க. அங்க ஏதாவது ம் கண்டிஷன் வச்சு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் லைவ் போற லைவ் மாதிரி. போட அந்த மாதிரி சில இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட் பேங்க்ல கேட்டிருப்பாங்க. ம் புரியுது. ஸோ அந்த பேங்க்ல சிமுலேஷன் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இதெல்லாம். ஓகே ஒரு சர்வீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ரன் பண்ணணும், சிமுலேஷன் சர்வீஸ் சொல்லிட்டு. சிமுலேஷன் சர்வீஸ் வந்து ரன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட், சிமுலேஷன் அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ப்ராசஸ். ஓகே ஓகேவா? இதில் வேற என்ன சொல்லணும்? அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து a.sim வச்சு அப்டேட் ஆகும். ஓகேவா? அந்த பேக் எண்ட் ஃபைல் மட்டும் சிமுலேஷன் சர்வீஸ் டீட்டெயிலாக டாட் ப்ராசஸான்னு தெரில எனக்கு எக்ஸாக்டாக. அதை மட்டும் நம்ம எம்எஸ்பி ஏரியாவில் போட்டால் கூட லிஸ்ட் ஆயிரும். பேக் எண்டில் போயிட்டு லிஸ்ட்டை போட்டோம்னா அந்த ஃபைலில் டீட்டெயில் வந்துடும். ஓகேவா? ம் வேற என்ன பார்க்கணும் சிமுலேஷன் சர்வீஸில்? இவ்வளோ தான் மெயினாக. என்ன அப்ளிகேஷனு, எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து இதில் ட்ரிகர் ஆகுது அதை மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகே. ஓகேவா? சிமுலேஷன் ரேட்ல எதுவும் சொல்லல. ஓகே சரி ஓகே. இந்த ஸ்லைடு முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது இதுலேயே இந்த ஸ்லைடே இன்னொரு இது விட்டுட்டேன். சரி அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்டில். ம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமரில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா ஸ்கெடியூலில் வந்து ஏதோ மாடிஃபை பண்ணணும், மந்த்லி இருக்கிறத குவார்டர்லியான்னு மாற்றணும், இல்லைன்னா ஆஃபீஸர்ஸ் அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா த்ரூ அன் ஆக்டிவிட்டி. ஓகே எகைன் வந்து ட்ரிபிள் தான். எகைன் வந்து ஏ ஆக்டிவிட்டி வச்சு தான் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க, எக்ஸிக்யூட் அன் ஆக்டிவிட்டி. இந்த ஸ்க்ரீன் எப்படின்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? சாம்பிள் போகலாம் கிடையாது. ஃபைண்ட் அக்கௌண்ட் ஆர் லோன் ஏதோ ஒன்று.
இல்ல இப்ப அந்த ட்ரெஸ் இல்ல இப்போ பத்தாது அது நான் காலேஜ் படிக்கும்போது ம். இப்போ இது வந்து ஓவர்வியூ ஸ்க்ரீன் ஓகேவா? இதில இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம வந்து we have to change some information related to this customer or this arrangement ஓகேவா? அப்படின்னும்போது அகைன் இங்க நியூ ஆக்டிவிட்டி டேப் இருக்கு இல்லையா? இந்த நியூ ஆக்டிவிட்டி இது வந்து தெரியும். நிர்மலுக்கு தெரியும். இந்த நியூ ஆக்டிவிட்டி டேப் ஓவர்வியூ ஸ்க்ரீன்ல இத கிளிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்றது இங்க டிஸ்ப்ளே ஆகும். மீட்டிங் ஆகுது ம். ஓகே. சாட் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாரு இவரு. ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, இதில அந்த நியூ ஆக்டிவிட்டீஸ் டேப்லேருந்து நமக்கு அந்த அது ஆக்சுவலா ஒரு என்கொயரி லிங்க் பண்ணியிருப்பாங்க. உள்ள என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வரணும் அப்படின்றது. ஸோ அது நமக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்னென்ன அப்ளிகபிள் அப்படின்றது இங்க டிஸ்ப்ளே ஆகும். மறுபடியும் இங்க போயிட்டு நம்ம அது ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா, இந்த இது வழியா ட்ரிகர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஜி. இதில வந்து எக்ஸிக்யூட் டுடே இது பை டிஃபால்ட்டா டுடேஸ் டேட்டுக்கு போட்டுரும். இது யூஸ் பண்ணோம்னா, டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். எந்த டேட்டுக்குன்ட்டு. இது வந்து ஓகே. சிமுலேஷன். இது வந்து சிமுலேஷனுக்கு. ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி கூட நம்ம சிமுலேட் பண்ணலாம். ஓகே. ஓகேவா? ம். இதுதான். இப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணால் ஒரு இங்கே டேட் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இதே இன்னொரு இது ஆமாம். இதுக்கு முன்னாடி என்ன இன்னொன்று டூ டுடேன்னு ஒன்று ஆப்ஷன் இருந்தது இல்லையா? அது செலக்ட் பண்ணோம்னா டைரெக்டாக இந்த ஸ்க்ரீனுக்கு வராமல் உள்ளே போயிடும். டேட்டை டிஃபால்ட் பண்ணிட்டு டுடேஸ் டேட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே போயிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோட்டிங் இண்டெக்ஸ் 10 ஆடு. ஸோ நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றணும். இந்த 10ன்னு இருக்கு இண்டெக்ஸு. இதை வந்து நம்ம வேறு ஏதாச்சும் மாற்றணும்னா இங்கே மாற்றிட்டு வாட் எவர் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு சூட்டபுளாக இந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணணும். அது ட்ரிகர் பண்ணும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வரும் பை டிஃபால்ட்டாக. நம்ம அங்கேருந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் கமிட் பண்ணணும். கமிட் பண்ணி அதை ஆத்தரைஸ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த அமெண்ட்மெண்ட்டில்? அமெண்ட்மெண்ட் ஓகே ஜி இது. ஓகே. ரொம்ப ஸ்லோவாக இருக்கு.
ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிட்டு கமிட் பண்ணிட்டோம்னா எகைன் வந்து ஒரு ஏஆர்ஆர் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அந்த ஃபைலில் ரெக்கார்டு கிரியேட் ஆயிரும். நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும் ஏஆர்ஆர் இன்ட்ரெஸ்ட் டேபிளில். ம் இது போகிற மாதிரி இல்லை. ஓகே fine. சேம் இதே தான் லோனுக்கு. இது இது வந்து ஏஆர்என்னு வரும் இங்கே லோனு. இது அக்கௌண்ட்டு. ஃபைண்ட் அக்கௌண்ட், ஃபைண்ட் லோன், ஃபைண்ட் டெபாசிட், ஃபைண்ட் லோன். லோனுன்னா ஒரே ஒரு செகண்டு. ஓகே. இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஓவர் ஸ்க்ரீன் பார்த்தோம் இல்லையா? கரெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாட் டிஸ்பஸ் ஆயிருக்கா இல்லையா எல்லா டீட்டெயிலும் இங்கே இதுலேயே காட்டும். ஏதோ ஒரு போயிட்டு கரண்ட். கரண்ட்டில் இருக்கிறதுல டிஸ்பஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். லோனுக்கு ஆக்சுவலாக 4-5 ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அண்ணாத்தில் இருக்கும். நம்ம அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ண உடனே அரேஞ்ச்மெண்ட் ஸ்டேட்டஸ் அண்ணாத்தில் இருக்கும். ஒன்ஸ் ஆத்தரைஸ் பண்ணிட்டோம்னா ஆத்துன்னு மாறும். ஓகேவா? ஆத்தரைஸ் பண்ணிவிட்டு இப்போ லோன் கிரியேட் ஆகிருக்கு. டிஸ்பஸ் பண்ணோம்னா இப்போ டிஸ்பஸ்னால் இப்போ நம்ம நார்மலாக தெரியும்ல உங்களுக்கு ஆட்டோ. அது வந்து கஸ்டமர் இப்போ லோன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லோன் அமௌண்ட்டு கஸ்டமருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் டிஸ்பர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணால் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டேட்டஸ் கரண்ட்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட்னு இருக்காது. ஓகேவா? ஓகே. ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். அது எப்படி நம்ம அந்த டேட் செட் பண்ணியிருந்தோம்னா அந்த டேட்ல ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும்ல ஜி? டிஸ்பர்ஸ்மெண்ட் டேட் ஏதாவது செட் பண்ணணுமா? இல்லை இல்ல இது நம்ம டிஸ்பர்ஸ்மெண்ட்டில் ஆட்டோ டிஸ்பர்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, மேனுவல் டிஸ்பர்ஸ்மெண்ட் 2 டைப்பாக பண்ணலாம். ஓகேவா? லோன் ஓகே. கிரியேட் பண்ணுற அன்னைக்கே அதாவது நியூ அரேஞ்ச்மெண்ட் கமிட் பண்ணி ஆத்தரைஸ் பண்ண உடனே டிஸ்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இது வந்து நம்ம ஆட்டோ டிஸ்பர்ஸ்மெண்ட் அந்த செட்டப் இருக்காது பார்க்கலாம். ஸோ அந்த ஆட்டோ டிஸ்பர்ஸ்மெண்ட் செட்டப் பண்ணியிருந்தோம்னா இமீடியட்டாக நமக்கு லோன் வந்து ஆத்தரைஸ் பண்ண உடனே கரண்ட்னு மாறிடும். ஓகே, ஓகே. இன்கேஸ் ஆட்டோ டிஸ்பர்ஸ்மெண்ட் செட் பண்ணலன்னா அப்போ லோன் வந்து ஆற்றுல இருக்கும். ஸோ நம்ம அகைன் வந்து மேனுவலாக ஒரு டிடிஓ ஒரு பிஓ இல்லைன்னா எஃப்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வச்சு நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் போனால் தான் லோனை டெபிட் பண்ணி கஸ்டமர் கிரியேட் பண்ணுறது. இதுக்கு தான் டிஸ்பர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ அது அக்கௌண்ட் ஆட்டோன்னு வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா எஃப்டி இல்லைன்னா என்ன மோடு அது இல்லை வந்து கிரியேட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காக எஃப்டியில் ஏஏலேயே ஒரு ஆக்டிவிட்டி போட்டு அது கிரியேட் பண்ணிடும். ஓகே, ஓகே. ஓகேவா? ஆட்டோ செட்டில்மெண்ட்னு இருக்கு. ஸோ அது ஆக்டிவிட்டி நம்ம ஈவன் எஃப்டி நீங்கள் என்ன போட்டாலுமே எகைன் ஏஏல போயிட்டு என்ன மேப்பிங் பண்ணியிருக்கோமோ அங்கே வச்சு தான் அது ஆக்டிவிட்டியாக தான் இன்டர்னலாக ட்ரிகர் ஆயிரும். கரெக்டா? ஆமாமா. எஃப்டினா அதர் அப்ளிகேஷனு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தானே அது. ஐ மீன் ஆமா. ஏஏல இல்லை அது.
ஸோ அது ஓகே. அந்த மேப்பிங் நம்ம ஆட்டோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்ம இங்கே செட்டில்மெண்ட் கண்டிஷனில் ஒரு செட்டப் இருக்குது. அது பண்ண உடனே அந்த ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆக்டிவிட்டி டிஃபைன் பண்ணியிருப்போம். அது வந்து ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறதுனால இது ஸ்டேட்டஸ் வந்து இங்கே பாரு ஆட்டோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குங்க. ஓகேவா? ஆட்டோ டிஸ்பிளேஸ்மெண்ட். ம் அதுதான் இங்கே இது ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணோம்னா இந்த ஓவர் ஸ்க்ரீனில் ஆக்டிவிட்டி என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் லாக் காட்டும். என்னென்ன டேட்டுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்ட்டு. இது ஏஐ ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரியிலிருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். நம்ம ஒரு டேபிள் பார்த்தோம்ல ஏஐ ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி, அதில் எல்லா லிஸ்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் அந்த ஹிஸ்ட்ரி டேபிள்லேருந்து இங்கே டிஸ்பிளே பண்ணோம். இங்கேயே நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ கரண்ட் இருக்கு. ஸோ வேறு என்ன? இப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்து அண்ணா தாத்து மட்டும் தான் இருக்கும். இந்த லோனுக்கு மட்டும் நமக்கு ஸ்டேட்டஸ் மாறுமா ஜி? ஆமாம், அக்கௌண்ட்டுக்கு ஆக்சுவலாக ஆத்துன்னு மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் மாறும். இதுக்கு வந்து கரண்ட் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னும் வேறு ஏதாச்சும் விட்ருக்கான் வந்திருக்கான்னு தெரியல. கரண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா கரண்ட்டு இப்போ செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம்னா பெண்டிங் க்ளோசர் ஆகும். அதுக்கப்புறமா க்ளோஸ்டுன்னு ஃபைனலாக மாறிடும். ஓகே. க்ளோசர். ஆமாம், பெண்டிங் க்ளோசர் அக்கௌண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். கரண்ட் இது ஆத்துன்னு இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணும்போது பெண்டிங் க்ளோசர் ஆகிட்டு க்ளோஸ்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. வினய் ஜாயின் பண்ண சொல்லிட்டு கேட்டார் ஜி. அவருக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்க. இந்த லிங்க் அனுப்பிச்சு ஜாயின் பண்ணு. ப்ரோ நான் ஓகே. இருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, டவுட் நினைச்சேன் உங்களுக்கு. இல்ல வினய்க்கு தான் ஆல்ரெடி ஏஐ தெரியும். அவர் எதுக்கு ஜாயின் பண்ணிட்டு? ஜி அப்படி இல்ல ஜி, நானும் பிரஷ் அப் பண்ணணும்ல. சரி ஓகே. ஓகேப்பா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபைன். இப்போ இந்த ஓவர் ஸ்க்ரீனில் என்னென்னா இதெல்லாம் இருக்கும் டீட்டெயில்ஸு. கண்ணாபின்னான்னு வச்சுருப்பாங்க. ஆக்டிவிட்டி, பில்ஸு, சார்ஜஸ்ஸு, இந்த ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கணுன்னா ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணோம்னா அந்த இப்போ சார்ஜஸ் கிளிக் பண்ணால் இதுக்கு ஏதாச்சும் சார்ஜஸ் இருக்கா நடந்திருக்கா அப்படின்றது காட்டும். அந்த மாதிரி நிறைய டேப் இருக்குங்க. சிமுலேஷன் இது கிளிக் பண்ணோம்னா ஏதாவது சிமுலேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தால் இதுக்கு கீழே டிஸ்பிளே பண்ணும். ஐ மீன் சிமுலேஷன் ஆக்டிவிட்டி போட்டிருக்கோம், இல்லைன்னா இந்த சிம் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு போட்டதா அப்படின்றது தான் இங்கே வி கேன் சி அண்டர் திஸ் டேப். பேமெண்ட் ஆர்டர்ஸ் இருக்கா, இது எவால்வேஷன் ஏதோ ஒன்று இருக்குது தெரில. ஓவர் பேமெண்ட் பண்ணால் இந்த டேப்புக்குள்ளே என்னென்ன இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? டைம் என்னாச்சு? 11:48 ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு லோக்கல் இது கிடைச்சதா நாகராஜ்? என்னது மாடல் பேங்க் ஏரியா? தினேஷ் ராஜ் கிட்ட கேட்டிருக்கோம் ஜி. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாதான் அப்புறம் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா மறந்துடுவீங்க அப்படியே. கரெக்ட். அது கேட்டிருக்கோம். இன்னைக்கு திரும்ப ஃபாலோ பண்ணி கேட்குறேன் இன்னைக்கு. ஓகே. ஓகே, ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் பார்ப்போமா நம்ம? ஓகே, மெயினாக வந்து ஒன்று ஆக்டிவிட்டி ஏபிஐ கண்டிஷன் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம லோக்கல் ஏபிஐஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணுறோம்.
tell me what do you want, Hana? What's your name? Who are you? Who are you? Why did you come there? Why did you come here? Who are you? Who are you? Why you come here? ஓகே. I am monkey. Okay, monkey. Hi, monkey. Yeah, monkey. ஸோ ஏபிஐ கண்டிஷன் அப்படின்றது இது ஒரு கண்டிஷன். ஐ திங்க் வினய்க்கு நிர்மலுக்கு இது நல்லாவே தெரியும். நாகராஜுக்கு வந்து நியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நாகராஜ்? ஆமா ஜி. ஓகே, சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராப்பர்ட்டி கிளாஸஸ், ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் இதெல்லாம் வந்து ஒரு செப்பரேட்டாக டேபிள்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணி லிங்க் பண்ணுறது எல்லாமே கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஆமா ஆமா. ஸோ அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் கண்டிஷன், இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து எங்கே லிங்க் பண்ணுறோம்? இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் எங்கே லிங்க் பண்ணுறோம் நான் இருக்கா? ப்ராடக்ட்ன்ற இதுதானே. ப்ராடக்ட் ப்ராடக்ட் லைன், டிசைனரில் ப்ராடக்ட் குரூப், ப்ராடக்ட் டிசைனர்ல வந்து ஈச் ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து ஒரு கண்டிஷன் வந்து லிங்க் பண்ணிருப்போம். கரெக்ட். ஸோ அந்த கண்டிஷன் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். செப்பரேட்டாக வந்து கிரியேட் பண்ணிடணும். ஓகேவா? இந்த இந்த ஏபிஐ டிஸ் ப்ராப்பர்ட்டியில் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஐடியை தான் கொண்டு போய் நம்மளுடைய ப்ராடக்ட் டிசைனரில் வந்து லிங்க் பண்ணுறோம். கரெக்டா? ஓகே. இது என்ன டேபிள் ஜி? ப்ராடக்ட் கண்டிஷன் கிரியேட் பண்ணு. இது வந்து அதான் ப்ராடக்ட் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏஏபிஆர்டி டிஸ் ஓகே ஓகே. அதேதான். ஆமா, இதுதான் வந்து அந்த லைவ் டேபிள் ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷ் பண்றப்போ பிஆர்எஃப்லயும் கேட் டேபிள் ஏஏபிஆர்டி.catல போய் அப்டேட் ஆகும். கரெக்ட். ஆகும். ஓகே, அப்போ நம்ம டேபிள் பார்த்தோம் என்னென்ன டேபிளில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த டேபிளில் காட்டுறேன், சாம்பிளில் வந்து காட்டுறேன். இது வந்து ஒரு சாம்பிள் கண்டிஷன் ஃபார் ஆக்டிவிட்டி ஏபிஐக்கு. ஓகேவா? ஓகே. இதில் எப்படி ஃபார்மேட்டே எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ ஏஐல எப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணணும், இப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம்னா எப்படி பண்ணுறோம், ஒரு சாம்பிள் கூட பார்த்தோம் இன்னைக்கு. த்ரூ அன் ஆக்டிவிட்டி. கரெக்டா? நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலுமே ஒரு ஆக்டிவிட்டி வழியாக தான் பண்ண முடியும். நம்ம டைரெக்டாக இப்போ கஸ்டமரில் போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கஸ்டமரில் இன்புட் பண்ணிவிட்டு ஒரு ஃபீல்டை மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே அந்த டேபிள்ஸ் வந்து செப்பரேட் டேபிள்ஸ். ட்ரிபிள்ஏ நம்ம வந்து ட்ரிபிள்ஏ கிரியேட் பண்ணுறோம். அது வந்து இன்டர்னாக செப்பரேட் வந்து டேபிள்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும். ஏஆர்ஆர் ஃபைல்ஸ், எல்லா ஏஆர்ஆர் ஃபைல்ஸ் அந்த ஏ ரிலேட்டடான ஃபைல்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்து யூஸ் பண்ணி அமெண்ட் பண்ணணும். டைரெக்டாக நம்ம அப்ளிகேஷனில் போய் இன்புட் பண்ண முடியாது. கரெக்டா? இன்னொன்று வந்து நமக்கு ஏஐல வந்து நீங்கள் எது பண்ணாலுமே வந்து கிளாசிக்கில் வந்து இன்புட்டோ சேஞ்சோ அமெண்ட்மெண்ட்டோ பண்ண முடியாது. ஓகே. லைக் அதர் எல்டி எம்டி மாதிரி ஏஐல வந்துட்டு த்ரூ ப்ரௌசரில் தான் பண்ணணும். அது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஏன்னா இது மல்டிபிள் டேபிள்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுனால இது வந்து நம்ம கிளாசிக்கில் போட்டால் அந்த மல்டிபிள் டேபிள்ஸ் அப்டேட் பண்ணுறதெல்லாம் ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் ப்ரௌசரில் தான் பண்ணணும். இல்லைன்னா ஆக்டிவிட்டி வழியாக தான் பண்ணணும். ஸோ இப்போ ஆக்டிவிட்டி வழியாக தான் பண்ணணும் அப்படின்னும்போது இங்கே டிஃபைன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு அக்கௌண்ட்ஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட்ன்றது நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி இல்லையா? இது எப்போ ட்ரிகர் ஆகும்? இந்த ஆக்டிவிட்டி எப்போ ட்ரிகர் பண்ணுறோம்? நார்மலாக ஒரு நியூ அக்கௌண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா இந்த ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நியூ அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டி ஒரு அக்கௌண்ட் அரேஞ்ச்மெண்ட்டு கிரியேட் பண்ண போகிறீங்க. ப்ராடக்ட் லைன் வந்து அக்கௌண்ட்ஸு. ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் ப்ராடக்ட் லைனில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நியூ அரேஞ்ச்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க. இது ஓகேவா? இது கிளியராக உங்களுக்கு? அக்கௌண்ட்ஸ் ப்ராடக்ட் லைனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நியூ அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது ஏதோ ஒரு சேஞ்சு இந்த அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டி கிளாஸில் அக்கௌண்ட்டு கண்டிஷனில் உங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனில் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட் இந்த ஆக்டிவிட்டிக்கு
என்ன ப்ராப்பர்ட்டி கிளாஸில் வேல்யூஸ் எடுக்கணுமோ அப்டேட் பண்ணணுமோ அப்படின்றது நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸை இங்கே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ரொட்டீன் அட்டாச் பண்ணணும். இதர் போஸ்ட் ரொட்டீன், ப்ரீ ரொட்டீன், அந்த ஒரு 5-6 ரொட்டீன் வேலை இருக்குது நமக்கு ஆப்ஷன்ஸு. ஸோ அது நமக்கு சூட்டபுளான இடத்துல கரெக்டான இதில் நம்ம அந்த ரொட்டீனை ட்ரிகர் அட்டாச் பண்ணணும். அந்த ரொட்டீன் அட்டாச் பண்ணும்போது ஆக்ஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் லெண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ், இந்த ஆக்டிவிட்டி கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டிவிட்டி கிளாஸில் aa.activity.class இது இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கும். ப்ராப்பர்ட்டி கிளாஸு அது என்ன ஆக்ஷனா, ப்ராப்பர்ட்டி கிளாஸ் என்ன ஆக்ஷன். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸ்க்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் கோரோடுது. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் எங்கே இருக்கு, அக்கௌண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி கிளாஸ் அக்கௌண்ட்ஸ் யூசர் இன்புட்னா ஆக்ஷன் அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டி கிளாஸில் ஏதோ சேஞ்ச் இருக்கும். அதனால் அக்கௌண்ட்டு மெயின்டைன்ன்றது ஒரு ஆக்ஷன் இருக்குது. மெயின்டைன்ன்ற ஒரு ஆக்ஷன் இருக்கா. ஸோ இந்த ஆக்டிவிட்டி கிளாஸில் இருக்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ் அக்கௌண்ட்டுக்கு இந்த மெயின்டைன் ஆக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரொட்டீன் அட்டாச் பண்ணணும். புரியுதா. போஸ்ட் ரொட்டீனா இது வந்து கோர் வேலிடேஷன் வருது இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம ரொட்டீன் ட்ரிகர் ஆகும். ப்ரீ ரொட்டீனா கோர் வேலிடேஷன் முன்னாடி ட்ரிகர் ஆகும். ஓகேவா. ஸோ போஸ்ட்டு, ப்ரீ ரொட்டீனு, ரெக்கார்ட் ரொட்டீனு, ப்ரீ வேலிடேஷன்னு, போஸ்ட் வேலிடேஷன் அந்த மாதிரி கண்ணாபின்னான்னு இருக்கும். நம்ம கரெக்டாக அது என்ன ஸ்டேஜில் நம்மளுடைய வேல்யூஸு ட்ரிகர் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். ஓகேவா. இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஏல ப்ரைமரியாக இந்த டேபிள் தான், இந்த கண்டிஷன் தான் நமக்கு லோக்கல் டெவலப்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். டெமினோஸாக அப்படி தான் ரெக்கமெண்ட் பண்ணோம். வேறு நம்ம போயிட்டு நான் வெர்ஷனில் அட்டாச் பண்ணிக்கிறேன், நான் இதில் அட்டாச் பண்ணுறேன்னா ஒர்க் ஆகும். பட் ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் அவங்க வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே அட்டாச் பண்ணக்கூடாது, நீங்கள் ஏபிஐயில் தான் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி. இதில் வந்து நம்ம என்ன ஆக்டிவிட்டி வேணுமோ அந்த ஆக்டிவிட்டிக்கு டிஃபைன் பண்ணணும் நம்ம ரொட்டீன். எனி ஆக்டிவிட்டி க்ளோஸ் பண்ணும்போதா, சேஞ்ச் பண்ணும்போதா, வாட் எவர் ஆக்டிவிட்டி நமக்கு நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இது சிமிலர். இப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணீங்கன்னா இது உங்கள் ப்ராடக்டில் இம்ப்ளிமெண்ட் டேக் எஃபெக்ட் எடுக்கணும்னா யூ ஹேவ் டு டூ ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷ் எவ்ரி டைம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது. ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுடைய லேட்டஸ்ட் கேட் ஃபைலில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ கேட் ஃபைலில் அப்டேட் ஆகும்போது வந்து இது நமக்கு ரெஃபர் பண்ணும். நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது இட் வில் ரெஃபர். நீங்கள் ப்ரூஃப் அண்ட் பப்ளிஷ் பண்ணலன்னா நமக்கு இந்த சேஞ்சஸ் வந்து எடுத்துக்காது, நியூ சேஞ்சஸ். ஓகேவா. either we can attach it to parent product or child product. எங்கே வேணாலும் பண்ணலாம். எங்கே பண்ணாலுமே லைக் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி இது நார்மல் கண்டிஷன்ஸ் இல்லாத மாதிரி இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணாலுமே இது வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ சைல்டுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். எதர் இட் இஸ் பேரண்ட் கண்டிஷன் ஆர் சைல்டு கண்டிஷன். இதே வந்து நீங்கள் வேறு ப்ராடக்ட் கண்டிஷன்ஸ், ப்ராப்பர்ட்டி கண்டிஷன்னா சைல்டில் என்ன இருக்கோ அதுதான் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கும். பட் இந்த ஏபிஐ கண்டிஷன் பொறுத்தவரையில் இட் வில் மெர்ஜ் போத் பேரண்ட் அண்ட் சைல்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ ரெண்டுமே நமக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே. மற்ற கண்டிஷன்லாம் இருந்தால் சைல்டு மட்டும் தான் எடுத்துக்கும். ஆமாம், சைல்டு மட்டும் தான் எடுத்துக்கும்.
ஏபிஐக்கு மட்டும் மெர்ஜ் ஆயிடும் சொன்னீங்க. கரெக்ட். ஏபிஐக்கு மட்டும் மெர்ஜ் ஆயிரும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு லோக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷனு. ஓகே. இதே மாதிரி இப்போ மற்றதெல்லாம் இருக்குது, நம்ம பார்ப்போம். இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். சரி. சரி. மீன்வைல் நீங்கள் உங்களுக்கு இது கிடைச்சதுன்னா மாடல் பேங்க்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி சும்மா ஏதோ ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி அதில் என்ன எப்படி அப்டேட் ஆகுது, என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம பார்ப்போம். சரி. ஓகே. ஓகே ஓகே. ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய் பாய். Bye. தேங்க்ஸ். பாய் பாய் வினய். வினய் இருக்காரா? சரி, ஓகே. பாய் பாய். Good work. Oh.